எல்லோருக்கும் வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் இப்போ சாப்பிட்றதே கிடையாது. வெயிட் கண்ட்ரோல், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனால் அப்படி ஸ்கிப் பண்ணுறனால வெயிட் நமக்கு கூடவும் செய்யும். நிறைய பேர் டிப்ரெஷன்லேயும் இருந்துருவாங்க. வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்தியாட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது நைட்டே நம்ம செய்து வச்சுட்டு நம்ம காலையில் சாப்பிட்லாம். ஓவர் நைட் சியா ஓட்ஸ் மீல் அப்படின்ட்டு இந்த ரெசிபி. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கணும். 1/4 கப்பு அந்த அளவுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறனால நிறைய பேருக்கு ஓட்ஸ் சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செய்து சாப்பிட்டாச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நம்ம இந்த ரெசிபி நைட் பண்ணுறோம், மார்னிங் சாப்பிட்றதுக்கு. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம காலையிலேயே நம்ம இந்த பாதாம் எல்லாமே நம்ம ஒரு 8 பாதாம் எடுத்து நம்ம ஊற வச்சிடுறோம். ஆல்ரெடி 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுகிடலாம். இந்த ஆல்மண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு நம்ம தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது எதுக்குன்னா ஆல்மண்ட் மில்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த ஓவர் நைட் சியா ஓட்ஸ் மீல் நான் டைரி மில்க் இல்லாமல் ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணி நான் செய்திருக்கிறேன். இதில் இந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுகிட்டு நம்ம இந்த 1 கப் அளவுக்கு இந்த ஆல்மண்ட் மில்க் நமக்கு கிடச்சிருக்குது. இதுலேயும் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு டைரி மில்க், அதாவது பால் சாப்பிட்றதுனால நிறைய அலர்ஜி இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணியும் இந்த ரெசிபி பண்ணலாம். இதுவும் சேம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி நல்லா கழுகி வச்சுருக்கக்கூடிய இந்த ஓட்ஸை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். சியா சீட்ஸில் ஃபைபர், ப்ரோட்டீன், ஒமேகா 3 எல்லாமே இருக்குது. இதுவுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாட்டு நமக்கு இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் ஆல்மண்ட் மில்க் போட்டுட்டு கொஞ்சமாக சின்னமன் பவுடர் போட்டுக்கலாம். 2 டேட்ஸை நான் அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடுறேன். டெய்லி நமக்கு 2 டேட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்னமன்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது மட்டும் கிடையாது, நிறைய மெடிக்கல் வேல்யூ அதில் நிறைய இருக்குது நமக்கு. இதில் தேன் 1 டீஸ்பூன் போல் போட்டுட்டு அதிலையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே நம்ம இதெல்லாமே வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது ஃப்ரீசரில் கிடையாது, நார்மலாட்டு ஃப்ரிட்ஜில் இதை வச்சிடலாம். நைட்டே நம்ம இந்த மாதிரி ஓட்ஸ், சியாலாம் நம்ம ஊற வச்சு நம்ம காலையில் சாப்பிட்றனால அதுலேயும் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நைட்டு எல்லாம் வைக்கும்போது நிலாவை பார்க்கணும்ல, அதனால் நிலாவையும் பார்த்து குட் நைட் சொல்லிவிட்டு நைட்டு எங்கள் வீட்டு முன்னாடி கார்டன் எப்படி இருக்குது, மார்னிங் இந்த பறவைகள் எல்லாம் கிச்சன் சத்தத்தோடு எவ்வளோ அழகாக இருக்குது. மார்னிங் நம்ம ஆல்ரெடி நம்ம நைட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு வந்தாச்சுது. உங்களுக்கு கூலாக வேண்டாம் அப்படின்னா ஒரு 5 o'clock எடுத்து வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு நம்ம சாப்பிட்லாம். இதில் ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் ஒரு சின்னதாக ஒரு வாழைப்பழம், ஒரு 5 பிஸ்தா, ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். நான் ஸ்கின்னெல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆப்பிள், வாழைப்பழம், ஒரு சின்னதாட்டு ஒரு வாட்டர்மெலன் பீஸ் எடுத்துருக்கிறேன். நான் நம்ம நைட்டு நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த சியா ஓட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆல்மண்ட் மில்கில் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழம் எல்லாமே போட்டு இதில் வச்சிடலாம். ஆப்பிளும் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம வீட்டில் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் நமக்கு என்ன தோணுதோ அதை போட்டுக்கலாம். இதை நம்ம நைட்டே நம்ம போட்டு வச்சுட்டு மார்னிங் கூட அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். நைட்டு நான் சியா ஓட்ஸ் மட்டும் நான் போட்டுட்டு மார்னிங் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கிறேன். எந்த மாதிரியுமே நம்ம பண்ணிக்கலாம். பிஸ்தா இல்லைனா பம்கின் சீட் இல்லைனா வேறு ஏதாவது சீட்ஸ், என்னென்ன சீட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கலாம்.
சீட்ஸ் வந்து ஒன்றில் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கணும், இல்லைனா வந்து சோக் பண்ணி வச்சு போடுறது ரொம்ப நல்லது. அதுவுமே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் அப்படியே நம்ம சாப்பிடணும். இல்லைனா ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தால் இதை போட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நம்ம இதை மாதிரி பேக் பண்ணி கூட கொடுத்து விட்டுக்கலாம். இது வந்து டீனேஜர் பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் கிடையாது, நம்மளுமே இதை சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நமக்கு வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நமக்கு இதில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி யாருக்காச்சும் நம்ம மார்னிங் நம்ம கொடுத்து விட்டோன்னா மார்னிங்கே எடுத்து பார்க்கும்போது அந்த வாட்டர் மெலானில் வந்து அந்த கண் மூக்கெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூன்லேயே நமக்கு ட்ரை ஃப்ரூட், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.